தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் துணை இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் அற்புதமாய் நடத்தப் போகிறார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? இரட்டிப்பான நன்மையா. நமக்கு ஆண்டவரை ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அறகுறையாக ஆசீர்வதிக்க மாட்டார், முழுமையாக ஆசீர்வதிப்பாரா, பூரணமாக ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் ஆபிரகாமை எல்லா காரியத்திலும் பூரணமாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதனால இந்த பூரணத்துக்கு பேர் தான் இரட்டிப்பான நன்மை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு வாலிப தம்பி வந்தார். சொன்னார், ரொம்ப நாள் வேலையில் படிச்சுட்டு ஏறக்குறைய 1.5 வருஷம் வேலை இல்லாமல் நான் அட்டன் பண்ணாத இன்டர்வியூவே கிடையாது. ஏறி 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 இறங்கினேன். ஆனால் இப்போ உபவாசம் எடுத்து ஜெபித்து தேவனுடைய கிருபை இரக்கத்தை பெற்று நான் காத்திருந்தேன். நிறையா இன்டர்வியூ வந்துருச்சு அங்கிள். இப்போ எதுக்கு போகிறதுனே தெரியல, அவ்வளோ வாண்டட், நான் தான் செலக்ட் பண்ணணும் என்று சொல்லி
எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இதாங்க ரெட்டிப்பான நன்மை. தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தருவாராம். யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எல்லாத்தையும் இழந்துட்டான். செல்வ செழிப்பாக வாழ்ந்த அந்த மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. ஆடு மாடெல்லாம் துரத்தி கொண்டு போகப்பட்டது. ஒரே நாளில் இயற்கை பேரழிவு வந்தால் என்ன ஆகும், மழை பெஞ்சால் என்ன ஆகும், சுனாமி வந்தால், கொரோனா வந்தால் என்ன ஆச்சு? வாழ்வாதாரத்தை இழந்து அந்த யோபு நடுத்தெருவுக்கு வந்து விட்டார். எல்லாம் போச்சு. இனி அவர் பிழைக்கவும் மாட்டார், இனி அவர் வாழவும் மாட்டார் என்ற நிலையில தான் கர்த்தர் அவருக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து யோபு 42:10 பார்க்குறோம். கர்த்தர் இரண்டாந்தனையாக ரெட்டிப்பான நன்மையை யோபுவுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து இழந்த எல்லாவற்றையும் கொடுத்தாராம். திரும்ப ஆடு மாடுகள், திரும்ப திராட்சை தோட்டங்கள், திரும்ப சந்ததி பிள்ளைகளை கொடுத்து முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தாராம். அந்த தேவன் இந்த மாதத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ரெட்டிப்பான நன்மை தரப்போறாராம். அது என்ன ரெட்டிப்பான நன்மைனா, ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தினாலும் உங்களை அளவில்லாமல் நிரப்புவார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் ஏசாயா 61:7 பார்க்கிறோம், என் ஜனங்கள் இரண்டந்தனையாக பலனை பெறுவார்கள், அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை அற்புதமாக இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வெறுமையை மாற்றப் போகிறார். எலியாவின் நாட்களில் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் வந்தார். சாதாரண ஆள் அல்ல, 12 ஏர்பூட்டி உழுத பெரிய ஜமீன்தார், ஒரு செல்வந்தர் எலிசா. அவரை போய் எலியா சால்வையை போட்டு நீ ஊழியத்துக்கு வாப்பான்னு அழைச்ச உடனே அவர் வந்துட்டார். இப்போ எலியாவின் காலம் முடிய போது ஆண்டவர் அவரை சுழற்காற்றில் எடுக்க போகிறாரு. எலிசா பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்னமோ ஒன்று நடக்க போகுது. இவரை கர்த்தர் மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அக்கினிய வானத்திலிருந்து இறங்க பண்ணார். 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாமல் பண்ணார். அவர் தீர்க்கதரிசி இருந்த காலத்தில் ஜனங்களுக்கு எவ்வளவோ நன்மை அற்புதங்களை செய்தார். இப்போ இவர் போயிட்டா அந்த அற்புதம் யார் செய்வா? என்னையெல்லாம் பிடிச்சிக்குவாங்க அப்படின்ட்டு அவரை விடவே இல்லை. அவரை விடலை. இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இந்தா அந்தான்னு முடியலை. எலிசாவை பார்த்து கேட்குறாரு, நான் போகிறேன், உனக்கு என்ன செய்யணும்? அப்போ தான் சொல்கிறாரு, உன்னுடைய ஆவின் மரம் 2 மடங்கு வேணும். என்னப்பா அரிதானதை கேட்குற? 2 மடங்கு வேணும், இல்லைன்னா காலம் தள்ள முடியாது. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். இன்றைக்கி நம்ம கூட அப்படித்தானே, கணவன் தாங்க வேலை செய்கிறாரு, ஒரு ஆள் சம்பளம் தாங்க, அப்படிலாம் சொல்கிறோம்ல, பற்றாக்குறைங்க, சமாளிக்க முடியலைங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்களில் கூட எலிசா கேட்டார், ரெட்டிப்பான நன்மை வேணும். ஆண்டவர் அதை கொடுத்து அக்கினி சுவாலையா 2 மடங்கு எலிசாவை பயன்படுத்தினார். அந்த தேவன் இந்த புதிய மாதத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ரெட்டிப்பான நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதித்து பூரணப்படுத்த போகிறார். அந்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த மாதம் அற்புதமாய் நடத்தும்படி கெஞ்சுகிறோம். தடைகளை நீக்கி போடும் ஜெயத்தை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.